வணக்கம் எனது தமிழ் கூறும் அன்பு நண்பர்களே. யூடியூப் மூலமாகவும் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய நண்பர்களும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வழக்கம் போல் இது சென்ற ஆண்டும் சொன்னேன் துன்முகி வருடத்தினுடைய விளக்கத்தை. இப்பொழுது ஹே விளம்பி ஆண்டு வந்திருக்கிறது. ஹே விளம்பி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க பொற்றடைன்னு சொல்லி. அதாவது இடுப்பில் கட்டக்கூடிய பொன்னால் செய்யக்கூடிய ஒரு ஒட்டியான மாதிரி அதை அப்படி சொல்கிறாங்க. இருக்கட்டும், திரும்ப திரும்ப இதை பதிவு செய்யணுங்கிற அடிப்படையில் வந்திருக்கேன். ஏன்னா நான் ஏமாந்த ஆளுங்க தாங்க. தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், தமிழ் வருஷப்பிறப்புன்னு வாங்க. தமிழ் வருஷப்பிறப்பு தானாக்கும் அப்படின்னு சொல்லி நாமளும் அதை கொண்டாடி இருக்கோம், அதை தெரிஞ்சிருக்கோம், அதை பார்த்துருக்குறோம், அதெல்லாம் தெரியுது. ஆனால் வளர 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 பார்க்கும்போது அந்த ஆய்வு நோக்காக, ஆய்வு சிந்தனையாக நான் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது கேட்கக்கூடிய கேள்வி, வழக்கம் போல் வரக்கூடிய கேள்விதான், இந்த ஹே விளம்பி என்பது தமிழிலேயே நாம் யாரையும் கூப்பிடவில்லையே, இப்படி ஒரு பேரே கேட்கவில்லையே என்று ஒரு 20 ஆண்டு, ஒரு 20 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே நமக்கு வந்தது இது வடமொழி அப்படின்னு ஜோதிடத்துறைக்குள்ளே வரும்போதே நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதை பற்றின ஆய்வுகளை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த தமிழில் ஆண்டு பேரே கிடையாதுங்க. நான் இன்னமும் பல சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. இதை விளக்க யார்கிட்ட நான் போய் எப்படி கேட்குறது? இல்லாட்டி நம்ம இதை தேடணும், ஒரே பொழப்பாக அலையணும். தமிழ் யூனிவர்சிட்டிக்குள்ளே அலையணும், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள்ட்ட போய் நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பாண்டியர்கள் ஆண்ட காலத்து வரைக்கும் சரியான பதிவுகள் செய்யப்படலைன்னு சொல்லி நாம் விளைவிக்கலாம், மறைச்சிக்கலாம். பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் இவர்கள் ஆண்ட காலத்தில் சரியான அவங்க படிவம் எடுத்து டாக்குமெண்டேஷன் எதுவும் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு பின்னாடி வந்த அமைப்புகளில் இந்த நாயக்கர்கள் வந்தாங்க இல்லையா, நாயக்கர்கள், தமிழகத்தில் நாயக்கர்கள் ஆட்சி 1528 முதல் 1707 வரை ஆண்டு அந்த நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் தான் இந்த தெலுங்கு பேசக்கூடிய அந்தணர்களை தங்களுடைய ஆட்சி அமைப்புக்காக கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க வரும்பொழுது தான் இந்த சான்ஸ்கிரிட் ஒர்க்கு நிறையா வருது, தமிழகத்துக்குள்ளே நிறையா வருது. நிறையா வந்ததில் இந்த சூரிய சித்தாந்தம், ஆரிய சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்த சிரோன்மணி, பாஸ்கராச்சாரியார் எழுதின லீலாவதி கோலகணிதம் எல்லாமே இங்கே உள்ளே வந்திருக்கணும். அப்படி அதில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகள் உருவாக்கிய அந்த பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பஞ்சாங்கம்ங்கிற வார்த்தையே சான்ஸ்கிரிட் வார்த்தை, அது தமிழ் வார்த்தையில் பஞ்ச அங்கம், 4 பிரிவு 5 பிரிவு என்பது. அப்போ இந்த பஞ்ச அங்கம்ங்கிறதுக்கே திதி, வாரம், நட்சத்திரம், நாம யோகம், கரணம், இந்த 5மே சான்ஸ்கிரிட் வார்த்தை தான், இது தமிழ் வார்த்தை இல்லை. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், யோகம்னா நாம யோகம், கரணம், இந்த 5மே சான்ஸ்கிரிட் வார்த்தை தான். இதை சொல்லக்கூடிய அமைப்பாக தான் இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்குறாங்க. பின்னாடி அதில் கோள்கள் நிலைகள், மற்ற முகூர்த்த நிலைகள் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே கொண்டு கொடுத்து அதை உருவாக்குறாங்க. எனக்கு தெரிய 18ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ் நூலில் இந்த மாதிரி வரக்கூடிய பஞ்சாங்க அமைப்புகள் வந்திருக்கணும். அது முதல்ல வாக்கிய கணிதப்படி வந்திருக்கும். அப்புறமேல அந்த கணித முறைகளில் சில திருத்தங்களை செஞ்சு திருக்கணித முறைகள் மேல்நாட்டிலேருந்து இறக்குமதியான அமைப்புகளில், இந்த ஆல்மனாக்கு அமைப்புகளில் இது மாறி இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வாக்கியமாக திருக்கணிதமான, ஏன்னா உலகமே திருக்கணிதத்தை ஏற்றுக்கிட்டாச்சு. இன்னும் இந்த கோயிலில் வழிபடக்கூடிய அந்த கூட்டம் இன்னமும் வாக்கியத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ அவங்க பொழப்பு. நம்ம அதை ஏன்னா பஞ்சாங்கம் எப்பயுமே 2 இருக்கக்கூடாது. கணிதம்னா ஒன்றா இருந்தாச்சே அது உலகத்துக்கு ஒத்து போகும்.
2 கணிதம்ங்கிறப்ப இதில் எல்லாரும் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கி எப்படி உங்களுக்கு இன்னும் இந்த திசை வரல, உங்களுக்கு திருக்கணிதப்படி இன்னும் இந்த புத்தி வரலன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போவான் ஜோசியன். அவன் ஏமாத்துறதுக்கு தானே உட்காந்துருக்கான். என்னத்தையாவது ஒன்று சொல்லி மலுப்பெல்லாம் நடக்கலைன்னா மலுப்பெல்லாம் என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் பரிகாரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய கூட்டம் இல்லையா. அவனுக்கு இந்த 2 பஞ்சாங்கம் இருந்தால் சப்போர்ட்டு தான். நான் 2 வழியிலையும் குதிரை பாயும்ல, ஒரு குதிரையில் ஏற மாட்டேன்ல. அதனால் அது எதாவது அவங்க கணக்கை விட்டுருவான். ஆனால் 2க்குமே பொதுவாக இந்த சித்திரை 1 தமிழ் ஆண்டு பிறப்புங்க. தமிழ் வருட பிறப்பு, வருடம் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட். தமிழ் ஆண்டு பிறப்புன்னு தான் நம்ம அதை சொல்லணும். தமிழ் ஆண்டு பிறப்பு எங்கேயாவது தமிழ் ஆண்டுகள் குறிப்புகளில் இருக்கா? பழைய காப்பியங்களில் நூல்கள் என்ன இருக்க? எல்லாம் சிறு பொழுது, பெரும்பொழுது, வைகரை அது அப்படின்னு தான் அந்த காப்பியங்கள்லேயும் அந்த நூல்கள்லேயும் இருக்கிறதாக கொஞ்சம் இடையில சொல்கிறாங்களே தவிர, கணக்கதிகாரம்ன்ற ஒரு நூலே அதிகாரம்ங்கிற வார்த்தையே சான்ஸ்கிரிட் வார்த்தை தான். அதனால் நிறையா இருக்குங்க. நிறைய இங்கே சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்துக்கொண்டாந்து தமிழில் ஒன்று போட்டுக்கிட்டு அது தமிழ் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் உண்மையே நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய தமிழ் சமுதாயம், நம்ம தமிழ் படித்த மக்கள் சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறதா வேணும். சும்மா பூரா கண்டதெல்லாம் கொண்டாந்து தமிழ்னா ஒரிஜினாலிட்டி தமிழ் போயிடும். ஏன்னா தமிழன் வானச்சாத்திரத்தை அவன் சிந்திக்கவே இல்லை. சும்மா பொழுதுகளையும் காய்வுகளையும் வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போன ஒரு கூட்டமே தவிர, சில சம்பிரதாயங்கள், சில கலாச்சாரங்களுடன், சில அமைப்புகளுடன் தனக்குள்ளே ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு தானே மொழி, ஏன்னா உலகத்தில் மற்ற மொழியை சாராமல் தன் மொழியிலேயே அனைத்தையும் அது வெளிப்படுத்த முடியுங்கிற ஒரு அமைப்புள்ள மொழி தமிழ் மொழி தான். எத்தனையோ தடவை பேசிகிட்டு இருக்கோம். இந்த இப்போ கூட இன்றைக்கி கூட காலையில் ஃபேஸ்புக்கில் போட்டேன், 60 ஆண்டு பெயர்களை, 60 ஆண்டு இந்த பிரபாவதி சுற்று இந்த சமஸ்கிருத ஆண்டு பெயர்களை யாரோ தமிழில் மொழிபெயர்த்து அது ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்ததை அவர்கள் 60 ஆண்டின் தமிழ் பெயர்கள்னு போட்டிருந்தாங்க. அதை மாற்றி அதை ஒழுங்கு பண்ணி என்னுடைய எஃப்ஏ ஐடியில் நான் அதை போட்டேன். இல்லைங்க, இது சமஸ்கிருத ஆண்டு, இதனுடைய மொழியாக்கமாக இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க, அதை நான் பெயர்க்கலைன்னு போட்டிருந்தேன். என்னென்னா அந்த அளவுக்கு தமிழில் எல்லா வார்த்தைக்குமே அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பூராமே தமிழில் நிறைய செய்திகளை, நிறைய விஷயங்களை தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கொண்டே வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கே நன்றாக தெரியும் தமிழில் வானச்சாத்திர நூல் இல்லை. அதே மாதிரி தமிழன் இந்த மாதிரியான ஜோதிட இந்த மாதிரியான ஆண்டு பிறப்புகளை அவன் கொண்டாடவில்லை. அவன் எப்பயும் போல வழக்கம் போல் அவனுக்கு திருவிழான்னா விளைச்சல் வந்தால் திருவிழா அப்படித்தான் கொண்டாடி இருக்கணும். பொங்கல் தானே எங்கள் திருவிழா. எங்களுடைய தமிழர்கள் திருவிழாவே எப்பயுமே பொங்கல் தானே சொல்லுவோம். எது ஒரு விசேஷம்னாலும் பொங்கல் தானே சொல்லுவோம். அரிசி பொங்கல் அன்றைக்கி நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அரிசி சாப்பிட முடியாத உலகத்தில் வாழ்ந்தவங்க தமிழர்கள். அரிசி பொங்கல்னால் அவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அதனால் அதை பாலை ஊற்றி பொங்க வச்சு அதை அழகாக படைச்சி என்னென்னமோ செஞ்செல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இருக்கட்டும், தமிழன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர நமக்கு இந்த ஆண்டு பேர்கள், இதை பேர்களை பற்றிலாம் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடணும், வைக்கணும், அதெல்லாம் இன்னைக்கு நிறைய முடிச்சுக்கிட்டாங்க. தமிழ் ஆண்டு அல்ல, அது வடமொழி ஆண்டு. ஏன்னா மீடியாக்கள் வளர்ந்து ஆராய்ச்சிகள் வளர பலர் ஒப்புக்கொண்டாகக்கூடிய சூழ்நிலையில் இது வந்துருச்சு. எனக்கு தெரியுங்க, நாம் இந்த உலகத்தில் நல்லா கவனிங்களேன், ரோமனுடைய அமைப்புகளில் தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடிங்கிற அந்த ஆண்டு பிறப்பு வருது. ரோமன் அது இருக்கிறது லத்தீனில் இருக்குது, அது லத்தீன் லாங்குவேஜ். ஆனால் அந்த பிறப்பை நம்ம ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ்கார் எங்கேயோ இருக்கார், ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். என்னான்னு எடுத்துக்கிறோம்னா சான்ஸ்கிரிட்டு. ஆனால் இதை நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு, தமிழ் ஆண்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா கவனிக்கணும், நம்ம உண்மையை மறைச்சிடக்கூடாது. அதான் ரோமன் கேத்தலிக் உருவாக்குன இந்த ஆண்டை இங்கிலீஷ் ஆண்டுன்னு உருவாக்கிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, ஆங்கில புத்தாண்டுன்னு. அது மாதிரி இந்த இதை நம்ம எடுத்துக்கிட்டோமே தவிர இது உண்மையிலே வடமொழிக்கு சார்ந்தது. ஏன்னா நாங்கள்லாம் அந்த கணித சாத்திரம், ஜோதிடம்ங்கிற கணித சாத்திரத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா எங்களுடைய மூல நூல்கள் அத்தனையுமே வடமொழி தான். தமிழில் எவரும் ஜோதிடத்தை எழுதலை, ஜோதிடத்தை எவரும் கண்டுபிடிக்கலை, ஜோதிடத்தை எவருமே சொல்லவும் முடியாது. ஏன்னா ஜோதிடத்துக்கு அடிப்படையாக வானச்சாத்திரம் தானே இருக்குது. வானச்சாத்திர நூல் எங்கே இருக்குது? தமிழில் ஒரு நூல் கூட கிடையாது. அவன் அதெல்லாம் சிந்திக்கலைங்க. அவங்க நம்ம ஏகாந்தமாக வாழ்ந்துட்டு போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அதனால்
இந்த வருடம் ஹே விளம்பி வருடம்னு இந்த வருடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் பலன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கந்தாய பலன்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, ஆதாய விரயம்லாம் போடுவாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த பலன்கள் அத்தனையுமே பொதுவான பலன்களை தவிர இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக இதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஐயோ இது நமக்கு பாதிக்குமோ, இது நமக்கு ஒரு நன்மையை தருமோ தீமையை தரும். ஏன்னா மொத்தம் 12 ராசியில் தனுசு மீன ராசிக்கு தான் ஆதாயம் போட்டிருக்கு. தனுசு மீன் அதான் குருவுடைய ராசிக்கு தான், குரு தான் ஆதாயமாக இருக்கார். மற்ற கோள்கள்லாம் ஆதாயம் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த கணிதத்தை. இது ஒரு பஞ்சாங்க ஐந்திரின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணிதத்தில் இது ஈஸியாக போடுறது தான். வழக்கம் போல் எல்லாம் சொல்கிறது தானே தவிர அதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உண்டான பலன்களை சொல்கிறது. தமிழ் வருட பிறப்பு வந்துருச்சு, அதுக்கு உண்டானதெல்லாம் உண்மையிலே இல்லை. இந்த சான்ஸ்கிரிட் வருட பிறப்பு, இந்த பிரபாவதி சுற்று, இந்த வருட பிறப்பினுடைய ஒரிஜினல் வருட பிறப்பே மார்ச் 22 ஆரம்பிச்சிருக்கும். அது சாயன கணக்குப்படி அதுதான் வந்து ஒரிஜினலாக கோள்கள் சுற்றக்கூடிய பாதையின் அடிப்படையில் உருவாகிறது. நாம் வந்து பழையபடி கோள்கள் சுற்றுப்பாதையை ஆயனத்தை கழித்து, அதாவது இங்கேருந்து மேசராசி 0 டிகிரியிலேருந்து கழித்து வரக்கூடிய அந்த 24 டிகிரியை நம்ம கழித்து பழையபடி மேசத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆண்டு இது தொடக்கம், இதுதான் மேச புள்ளி தொடக்கம்னு நம்ம சொல்கிறோம். அந்த தொடக்கத்தில் நிராயண ஹே விளம்பி பிரபாவதி சுற்றாண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒரு கணிதம் தான். ஆக மொத்தத்துக்கு எல்லாமே ஒரு கணிதத்துக்குள்ளே வந்து கணிதமாகி பலன்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதாங்க இருந்தாலுமே உண்மையை மறைத்தல், ஒரு போலியை உருவாக்குதல், அதன் வழியாக அவர்கள் செயல்படுதல். நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க, போப்பா தமிழ்நாடு அது வார்த்தையை பாரு, அதுவே ஏன் விளம்பி, அதில் போய் எங்களுக்கு தமிழ்நாடு சும்மா ஏமாத்தாதீங்கப்பா அப்படின்னு நம்மளை சொல்லிடக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோம், ஆமாங்க அது தமிழ் பிரபாவதி சுற்றுதாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. அந்த ஆண்டை நாங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டோம். எப்படி ரோமன் கேத்தலிக் உருவாக்குன அந்த கிறித்துவ ஆண்டை நாங்கள் எப்படி ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்கிறோமோ மாற்றிக்கிட்டோமோ அது மாதிரி நாங்கள் மாற்றிக்கிறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஆண்டினுடைய பிறப்பை எத்தனை நாடு வேணாலும் அதை வந்து ஏற்றுக்கலாம். அதை வந்து நாங்கள் முதலாக வச்சுட்டு எங்கள் கணிதத்தை எங்கள் கணக்கை போடுறோம். இந்தியாவுக்குள்ளே ஏகப்பட்ட கணக்கு இருக்குங்க. ஆண்டு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கலியுகாதி வருது, சாலி வாகனம் வரும், கொல்லம் வரும், ஹிஜ்ரி வரும். 1921 ஆரம்பித்து 1971 அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று வரும். ஆங்கிலம், பசலி, ஹிஜ்ரி எல்லாமே வட இந்தியன் எல்லாமே இங்கே இதில் இருக்குங்க. இது அது ஒன்று சொல்லுது. ஆனால் என்னதான் இருந்தாலுமே இன்னைக்கு உலகம் முழுவதும், அதை இந்தியா முழுவதும் சிறப்பாக சொல்கிறது என்னன்னா 14 ஏப்ரல் 2017 தாங்க. அதுதாங்க ஈஸியாக வரும். காலமும் இடமும் தாங்க ஒன்றை நிர்ணயிக்குது. இரண்டும் கற்பனை. காலத்தையும் இடத்தையும் கற்பனையாகத்தான் நம்ம படிச்சிருப்போம். அது வந்து அது வேற சப்ஜெக்ட். ஆனால் காலமும் இடமும் இல்லாமல் உலகம் இல்லைங்க. காலமும் இடமும் ரொம்ப முக்கியம். காலம்ங்கிறது வந்து இந்த ஆண்டு, இடம்ங்கிறது நான் உட்கார்ந்துருக்க கோயம்புத்தூர். ஆக அந்த காலத்தை கணிக்கும் போது இந்த கால கணிதத்துக்கு வரும் பொழுது அங்கே ஆண்டு வந்துடுதுங்க. அங்கே ஆண்டு வந்த பின்னாடி அந்த ஆண்டினுடைய தொடக்கம், அந்த ஆண்டினுடைய அமைப்பு, அதுக்கு உண்டான பிரிவுகளை பற்றி நம்ம சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம அப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலைங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹே விளம்பி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதின்னு கூட எழுதிட்டு திரும்பி இங்கிலீஷ் மன்ற வருடத்தை போட்டுருவாங்க. ஏன்னா ஹே விளம்பியில் எந்த ஹே விளம்பின்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா இது 60 ஆண்டு சுற்று. இது 60 ஆண்டு முடிஞ்சோடனே திரும்பி பிரபவான்னு ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப ஹே விளம்பி வந்து 60 வருஷத்துக்குள்ளே அது கணக்கு முடிஞ்சிடும். எந்த 60 வருஷம்ன்ற கேட்டு அதுக்கு சுற்றுக்கெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. அது ஒரு அறவுரையான ஒரு அமைப்பு தான் இது. ஆனால் ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கிறித்துக்கு முன் பிறப்பு, கிறித்துக்கு முன் கிறித்துக்கு பின்னுங்கிற அந்த அடிப்படை தான் நீ எக்ஸாக்டாக வச்சுட்டாங்க. அது கரெக்டு தாங்க. அது அப்படியே தொடர்ந்து போகுங்க. அதனால தான் எல்லாரும் அந்த தேதியை கண்டிப்பாக எழுதிடுவாங்க. 14 ஏப்ரல் 2017 எதுவாக இருந்தாலும் ஒரு கொண்டாட்டம் தானே. இந்த ஆண்டை நம்ம எடுத்துக்கோ. ஏன்னா எதிர்காலமாக நம் தமிழ் கூறும் மக்களுக்கு இது தமிழாண்டுன்னு வந்துடக்கூடாது. நான் உண்மையிலே இந்த பட்டைய கல்வெட்டுக்காரங்களை இந்த இவங்கெல்லாம் கேட்குறேன், எங்கே பழைய காலத்தில் எழுதியிருக்கு? எங்கேயாவது இந்த ஹே விளம்பி வாண்டுன்னு போட்டிருக்குமா? எனக்கு தெரிய நாயக்கர் காலத்துக்கு பின்னாடி தான் இது உருவாக்கி இருக்கணும். இது என்னுடைய அனுமானம். ஏன்னா இது முன்னாடியே சேர சோழ பாண்டியர்கள் இந்த காலக்கணியத்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்க எல்லா பட்டையும் எல்லா கல்வெட்டுலையும் முதல்ல அதைத்தானே குறிப்பான். அதுக்கடுத்து தான் அவன் சொல்லுவான். ஏன்னா காலமும் இடமும் தானே முக்கியம். அப்படிங்கிறப்ப அது ஒரு கேள்வியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரிங்க,
ஒரு தினத்தை தமிழ் புத்தாண்டுன்னு நம்ம எந்த தினத்தை வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சித்திரை 1ன்னு சொல்லக்கூடிய இந்த நாளை எடுத்திருக்கோம். இது சைத்திரபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்திர நட்சத்திரம். அதாவது ஒரு மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருதோ, சந்திரன் நிற்க பௌர்ணமி ஏத்தாப்புல சூரியன் நிற்க பௌர்ணமி வருதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த மாதத்துக்கு கொடுத்துருக்குது. இந்த நம்மளுடைய வடமொழி அண்டு நம்மளுடைய இந்த ஜோதிட கணிதம், இந்த காலக்கணியத்தை பேசக்கூடியது. அதன் அடிப்படையில் சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டா, ஆஷாடம் இப்படியே வரிசையாக போகும். ஏன்னா இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு எழுத்தாப்புல நம்ம சொல்லும்போது, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவை வடமொழி ஆண்டே, அந்த ஆண்டவே நாம் தமிழ் ஆண்டின் முதல் நாளாக எடுத்து பிறப்பை கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த சிக்கல்லேருந்து வீறுவோம். எல்லாருக்கும் இந்த இளவிளம்பி ஆண்டின் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுவோமே, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்லுவோமே என்றதுக்காக இதை சொன்னேன். நன்றி, நன்றி, நன்றி.